வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கனடாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் உள்ள ஒரு போலீஸ் படை சில அவசர கால 911 தொலைபேசி அழைப்புகளுக்கு உடனடி உதவிக்கு ஆளற்ற விமானங்களை விரைவில் பயன்படுத்தக்கூடும். ஒன்டாரியோ மாகாணத்தின் டொரண்டோ நகரின் பீல் பிராந்திய காவல்துறை துணைத் தலைவர் ஆண்டனி ஒடோர்டி இந்த முயற்சி கனடாவின் ஆளற்ற விமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முதல் போலீஸ் பிரிவாக நாம் இல்லாவிட்டாலும் அவசர உதவிக்கு ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தும் காவல்துறைகளில் நாமும் மாறுவோம் என்று கூறினார். இந்த முயற்சி அவசர கால உதவிகள் சென்றடையும் நேரங்களை குறைத்து அதிகாரிகள் வருவதற்கு முன்பே நிகழ்நேர தகவல்களை வழங்குவதை நோக்கமாக வைத்திருக்கிறது என்று ஒடோர்டி கூறினார். குறிப்பிட்ட அழைப்பு வகைகள் இப்போதுதான் இறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் வீடுகளை உடைத்து நுழையுதல், பாதிக்கப்படக்கூடிய நபர்களை காணவில்லை அல்லது வாகன திருட்டுகள் போன்ற சம்பவங்களுக்கு ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்படலாம். பீல் பிராந்திய காவல்துறை தற்போது திட்டமிடல் மற்றும் ஒழுங்குமுறை மறுஆய்வு கட்டத்தில் உள்ளது என்றும் இறுதியில் ஒரு வரையறுக்கப்பட்ட சோதனையுடன் தொடங்கும் என்றும் ஒடோர்டி கூறினார். இது எப்போது செயற்படுத்தப்படும் என்ற விவரங்களை அவர் வழங்கவில்லை. ஆனால் பரீட்சாத்த முறையிலான பைலட் செயற்பாடு தொடங்கிவிட்டது என்றார். டொரண்டோவின் ஹால்டன் பிராந்தியம் மற்றும் பீல் உட்பட பல காவல் படைகள் தற்போது தேடுதல் மற்றும் மீட்பு சம்பவங்கள், பேரிடர் மீட்பு ஆகியவற்றுக்கு ஆளற்ற விமானங்களை பயன்படுத்துகின்றன. ஜூன் மாதத்தில் ஒன்டாரியோ, கியூபெக் ஆகிய 2 மாகாணங்களிலும் 4 நாள் தீவிர தேடுதலுக்கு ஆளான 3 வயது கியூபெக் சிறுமியை கண்டுபிடிப்பதில் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையின் ஆளற்ற விமானம் மிக முக்கிய பங்கு வகித்தது. கியூபெக் மாகாணத்தின் கோட்டோ டூலாக் நகரில் காணாமல் போனதாக கூறப்படும் சிறுமி 4 நாட்களுக்கு பின்னர் செயின்ட் ஆல்பர்ட் அருகே உள்ள ஒரு நெடுஞ்சாலையின் ஓரத்தில் ஒரு பள்ளத்தில் தனியாக அமர்ந்திருப்பதை ஒரு ஆளற்ற விமானம் கண்டுபிடித்தது. கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சிறுமி காணாமல் போனதாக கூறப்படும் இடத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் வான்கூவரில் கூட வான்கூவர் காவல்துறையின் 20 ஆளற்ற விமானங்கள் 1826 பயணங்களை மேற்கொண்டன. ஆளற்ற விமானங்கள் தினசரி காவல் பணிக்கு முக்கியமானவை என்று விவரிக்கப்பட்டுள்ளன. ஒரு நாளைக்கு 700 அவசர கால தொலைபேசி அழைப்புகளுக்கு நாங்கள் பதில் கொடுக்கிறோம். எமது ஆளற்ற விமானங்கள் இயக்கும் ஆபரேட்டர்கள் நம்ப முடியாத அளவுக்கு பிஸியாக உள்ளனர் என்று வான்கூவர் காவல்துறையின் கண்காணிப்பாளர் டான் சாப்மன் தெரிவித்தார். செப்டம்பர் 2024ஆம் ஆண்டு வான்கூவர் நகர மையத்தில் ஒரு நபரை கொன்று மற்றொரு நபரின் கையை வெட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட கொலை சந்தேக நபர் பிரண்டன் காலின் மேக்பிரைட்டை பிடித்ததில் அவர்களின் ஆளற்ற விமானங்களில் ஒன்று முக்கிய பங்காற்றியது. இந்த மாதம் ஏர் கனடா விமான நிறுவனத்தின் விமான பணியாளர்களின் சாத்தியமான வேலைநிறுத்தம் பற்றிய செய்திகள் தினமும் அடிபடுகின்றன. விமான பணியாளர்கள் 2 வாரங்களுக்குள் வேலை நிறுத்தம் செய்ய சட்டப்பூர்வ நிலையில் இருப்பார்கள். ஆனால் ஏராளமான விமானங்களை நிறுத்துவதை தவிர்க்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு போதுமான கால அவகாசம் மீதம் உள்ளது என்று ஏர் கனடா விமான நிறுவனம் நம்பிக்கை வைத்திருக்கிறது. கனடிய பொது ஊழியர் சங்கத்தின் ஏர் கனடா பிரிவு அதன் உறுப்பினர்கள் வேலைநிறுத்த ஆணைக்கு ஆதரவாக 99.7% வாக்களித்ததை அடுத்து விமான நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகள் வெள்ளிக்கிழமை மீண்டும் தொடங்கும் என்று கூறியது. செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த வாக்கெடுப்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிகாலை 12:01 மணிக்கு குறைந்தபட்சம் 72 மணி நேர அறிவிப்பு வழங்கப்பட்டு விமான பணியாளர்கள் வேலையை விட்டு வெளியேற வாய்ப்பு உள்ளது. ஏர் கனடா செய்தி தொடர்பாளர் பீட்டர் பிட்ஸ்பேட்ரிக் கூறிய போது, இந்த கட்டத்தில் விமான பணியாளர்களின் தொழிற்சங்கம் CUPE உடன் ஒரு புதிய ஒப்பந்தத்தை அடைவதில் எங்கள் கவனம் உள்ளது. எனவே சாத்தியமான வேலை நிறுத்தம் பற்றி ஊடகங்கள் ஊகிக்கவே வேண்டாம். அது பணிகளை குழப்பத்தில் ஆழ்த்தும் என்று தெரிவித்தார். அத்தகைய ஒப்பந்தத்தை எட்டுவதற்கும் லட்சக்கணக்கான பயணிகளின் திட்டங்களை சீர்குலைப்பதை தவிர்ப்பதற்கும் போதுமான நேரம் இருப்பதாக ஏர் கனடா உறுதியாக நம்புவதாக நேற்று சனிக்கிழமை அவர்கள் வெளியிட்ட அறிக்கை கூறியது. பேச்சுவார்த்தை செயற்பாட்டில் இதுபோன்ற வாக்கெடுப்பு ஒரு சாதாரண நடைமுறை. வாக்கெடுப்பு வேலை நிறுத்தத்துக்கு சாதகமாக இருந்தாலும் வேலை நிறுத்தம் நடக்கும் என்றோ எந்த இடையூறும் ஏற்படும் என்றோ அர்த்தமல்ல என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் கனடா தனது விமான பணியாளர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் மற்றும் நீண்டகால வளர்ச்சியை ஆதரிக்கும் ஒரு நியாயமான கூட்டு ஒப்பந்தத்தை எட்டுவதில் உறுதியாக உள்ளதாக கூறியுள்ளது. இதற்கிடையில் வேலை நிறுத்தத்தை தவிர்க்க முடியும் என்று விமான பணியாளர்களின் தொழிற்சங்கம் CUPE நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் கூறியது. நாங்கள் நிச்சயமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட விரும்பவில்லை, அது இலக்கு அல்ல என்று CUPE-யின் ஏர் கனடா பிரிவின் தலைவர் வெஸ்லி லெசோஸ்கி கூறினார். மறுபக்கத்தில் அமெரிக்காவுடனான வர்த்தக போரின் ஆரம்பத்தில் மளிகை கடையில் அமெரிக்க தயாரிப்புகளை தவிர்ப்பதில் அமெரிக்க ஒரேஞ்ச் ஜூஸ் கனடிய வாடிக்கையாளர்களின் இலக்காக மாறியது. கனடாவில் இறக்குமதியாகும் ஒரேஞ்ச் ஜூஸின் பெரும்பகுதி அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்திலிருந்து தான் வருகிறது. கனடிய இறக்குமதிகள் மீது டிரம்பின் அடாவடி வரி விதிப்புக்கு கனடிய அரசாங்கத்தின் பதிலடி நடவடிக்கையாக அமெரிக்க இறக்குமதிகள் மீது விதிக்கப்பட்ட வரி விதிப்பில் ஒரேஞ்ச் ஜூஸ் சிக்கிக் கொண்டது. அமெரிக்க ஒரேஞ்ச் ஜூஸ் கனடாவில் 25% வரி விதிப்பை எதிர்கொள்கின்றது. புதிய வர்த்தக எண்கள் அமெரிக்க இறக்குமதிகள் மீது கனடிய எதிர் தாக்குதல் செயற்படுவதாக கூறுகின்றன.
ஜூன் மாதத்தில் ஆரஞ்ச் ஜூஸ் ஏற்றுமதி 2 தசாப்தங்களுக்கு மேலாக மிக குறைந்த நிலைக்கு சென்றதாக அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகம் வெளியிட்ட வர்த்தக தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அமெரிக்க ஆரஞ்ச் ஜூஸ் இறக்குமதியில் ஏற்பட்ட சரிவு கனடாவின் சொந்த வரி விதிப்பால் ஏற்பட்டதா அல்லது கனேடிய பாவனையாளர்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் தனிப்பட்ட தேர்வுகள் காரணமா ஏற்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. பொதுவாகவே கனடியர்கள் அமெரிக்க தயாரிப்பு பொருட்களை புறக்கணிக்கின்றார்கள். அதனால் கனடிய சூப்பர் மார்க்கெட்கள் அமெரிக்க தயாரிப்புகளை முடிந்தவரை தவிர்க்கின்றன. ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் கருத்து தெரிவித்த போது, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது வர்த்தக போரில் புதிய இறக்குமதி வரி விதிப்புகளை அறிவித்த பின் கனடாவுக்குள் அல்லது கனடாவுக்கு வெளியே கனடியர்களால் மிகவும் விரும்பப்படாத அரசியல்வாதியாக மாறியுள்ளார் என்று கூறுகிறார். கனடாவில் உலகின் மிகவும் விரும்பப்படாத அரசியல்வாதி அவர்தான். ஏனென்றால் அவர் தனது நெருங்கிய குடும்ப உறுப்பினரை தாக்கியுள்ளார். கனடியர்களாகிய நாங்கள் அதை அப்படித்தான் பார்க்கிறோம் என்று ஃபோர்ட் கூறினார். ஒரு படிமேலே சென்று, நான் தொடர்பு வைத்திருக்கும் பேசும் பெரும்பாலான அமெரிக்க செனட் உறுப்பினர்களும் அவ்வாறு உணர்கிறார்கள் என்று அவர் கூறினார். நான் அமெரிக்க மாநில ஆளுநர்கள், செனட்டர்கள் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களிடம் பேசும்போது அமெரிக்க குடியரசுக் கட்சியினர் கூட ட்ரம்புடன் முற்றிலும் உடன்படவில்லை. ஆனால் ஜனாதிபதி அவர்களை துரத்துவார் என்பதால் அவர்கள் வெளியே வந்து எதையும் சொல்ல மிகவும் பயப்படுகிறார்கள் என்று ஃபோர்ட் கூறினார். இதற்கு விதிவிலக்காக இருக்கும் ஒரு சில தனித்துவமான செனட்டர்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தம் CUSMAயின் கீழ் வராத பொருட்கள் மீது கடந்த வாரம் ட்ரம்ப் விதித்த புதிய 35% வரியை கனடா எதிர்த்து போராடி வரும் நிலையில் அவரது சமீபகால கருத்துக்கள் வந்துள்ளன. சமீபகால வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அவர்களின் பதில் குறித்து விவாதிக்க ஃபோர்ட் புதன்கிழமை பிரதமர் மார்க் கார்னி மற்றும் பிற மாகாண முதல்வர்களை சந்தித்தார். கனடா டாலருக்கு டாலர் வரிகளை விதிக்க வேண்டும் என்று ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் வலியுறுத்தி வருகிறார். கனடா டாலருக்கு டாலர் வரிகளை விதிக்க வேண்டும் என்று ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் வலியுறுத்தி வருகிறார். அதாவது ட்ரம்ப் 35% வரி விதித்தால் நாமும் 35% வரி விதிக்க வேண்டும் என்பது அவரது வாதம். ஆனால் இந்த நடவடிக்கை மற்ற மாகாண முதல்வர்கள் எதிர்த்துள்ளனர். நவம்பர் மாத தொடக்கத்தில் ட்ரம்ப் CUSMAயை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திறக்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்று ஃபோர்ட் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ட்ரம்ப் கனடியர்களை கடுமையாக தாக்குவார் என்று எச்சரித்தார். ட்ரம்ப் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொண்டு எங்களை தாக்கப் போகிறார், நாங்கள் தயாராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். இருப்பினும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் CUSMA மறு பேச்சுவார்த்தை விரைவில் வரும் என்று அவர் நினைப்பது ஏன் என்று கேட்டதற்கு அவர் நேரடியாக பதில் கொடுக்கவில்லை. வரிகள் அமெரிக்க வர்த்தகங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் வர்த்தக போர் நீடித்தால் இன்னமும் அதிகமான அமெரிக்க தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். முதல்வர் டக் ஃபோர்ட் தலைமையிலான ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் ஒரு புதிய பொருளாதார மற்றும் எரிசக்தி வழித்தடத்தை எவ்வாறு சிறப்பாக நிறுவுவது என்பதை ஆய்வு செய்வதற்கான RFP கோரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய்கள் அல்பர்டா மற்றும் ஒன்டாரியோ மாகாணங்களுக்கிடையே அமைக்கப்படும். இது மேற்கு கனடிய எண்ணெய் மற்றும் எரிவாயுவை தெற்கு ஒன்டாரியோவில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு வரும் மற்றும் ஜேம்ஸ் விரிகுடா கடற்கரையில் ஒரு புதிய ஆழ்கடல் துறைமுகம் அமைக்கப்படும். ஒன்டாரியோ மற்றும் கனடிய எகு ஆகியவற்றை பயன்படுத்தி கனடாவுக்குள் முழுமையாக அமைக்கப்பட உள்ள இந்த புதிய குழாய்கள் கனடிய வீடுகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு கனடிய எண்ணெய் மற்றும் எரிவாயுவை தொடர்ந்து அணுகுவதை உறுதி செய்யும். அதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பை அடைய உதவும். அதே நேரத்தில் கனடா முழுவதும் நல்ல ஊதியம் தரும் வேலைகளையும் உருவாக்கும். இப்போது கனடிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆல்பர்டா மாகாணத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆல்பர்டா மாகாணத்தில் கடல் கிடையாது, அதனால் துறைமுகம் இல்லை. எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆல்பர்டா மாகாணத்திலிருந்து ஒன்டாரியோவுக்கு அமைக்கப்பட்டால் கனடிய எண்ணெய் மற்றும் எரிவாயுவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யாமல் அதிக தேவையுள்ள ஐரோப்பாவுக்கு அனுப்ப முடியும். முதல்வர் டக் ஃபோர்ட் கூறிய போது, கனடா இனி நமது எல்லைகளுக்கு வெளியே அமைந்துள்ள எரிசக்தி உள்கட்டமைப்பை நம்பி இருக்க முடியாது. வேறொரு நாட்டால் ஒரு கணத்தில் அவை மூடப்படலாம் என்று கூறினார். வேறொரு நாடு என்று அவர் குறிப்பிட்டது அமெரிக்காவை தான். நமது எரிசக்தி பாதுகாப்பை பாதுகாக்கவும், கனடிய எரிசக்தி மற்றும் வளங்களுக்கான புதிய சந்தைகளை கண்டறியவும், கனடிய தொழிலாளர்களுக்கு புதிய வேலைகள் மற்றும் வாய்ப்புகளை உருவாக்கவும் நமது எல்லைகளுக்குள் கனடா முழுவதும் உள்கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய நேரம் இது. புதிய கிழக்கு மேற்கு குழாய்கள் அங்கீகரிக்கப்பட்டால் மேற்கு கனடாவிலிருந்து ஒன்டாரியோவுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கொண்டு செல்வதை எளிதாக்கலாம். அதன் மூலம் கனடாவின் பொருளாதாரம், தொழிலாளர்கள் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை பாதுகாக்கலாம். அது கனடா அமெரிக்காவை நம்பி இருப்பதை குறைக்கும் என்று அவர் தெரிவித்தார். இது நமது நாட்டுக்கு ஒரு தீர்க்கமான தருணம் என்று ஆல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ஆல்பர்டாவிலிருந்து ஒன்டாரியோ வரை கனடிய எரிசக்தி வழித்தடத்தை மேம்படுத்துவதன் மூலம் குடும்பங்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு நீண்டகால எரிசக்தி அணுகலை பெறுகிறோம். ஆயிரக்கணக்கான வேலைகளை உருவாக்குகிறோம். மேலும் உலகளாவிய எரிசக்தி தலைவராக எங்கள் நிலைமையினை வலுப்படுத்துகின்றோம். இந்த வழித்தடம் ஆல்பர்டாவின் பொறுப்புடன் உற்பத்தி செய்யப்படும் எரிசக்தியை கனடா முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள சந்தைகளுக்கு கொண்டு செல்ல உதவும்.